ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வருகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th குவார்டர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். சரியா? இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட் ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சர் அதாவது காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? அண்ணாமலையார். இதில் ஏதாவது ஆன்சர்ஸ் வந்து தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்து ஃபோர்த் ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகை. ஃபிஃப்த்து ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன்று இருக்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, எயித் ஒன்று எடுக்கு நைன்த் ஒன்று எடுக்கு டென்த் ஒன்று எடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒன்று எடுக்கு டுவெல்த் ஒன்று எடுக்கு 13th ஒன்று எடுக்கு 14th ஒன்று எடுக்கு பி. சரியா? இதை தெளிவாக அதாவது இது தெளிவாக பார்த்துங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லு குறித்து அதாவது குறிப்பு எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காவடி சிந்து என்பது யாது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எண்ணுபவர்கள் யார், என்ன சொல்கிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்பவர்கள் யார், எண்ணுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் அதாவது ஒரு 2 சென்டென்சஸ் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் வந்து காய்த்தது எது பழுத்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டும் என்ன வேணாலும் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் தமிழுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2 மார்க் கொஸ்டின் அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது, மாணவர்கள் எவ்வாறு கல்வி கற்றனர் என்று புறநானூறு அடிகள் குறிப்பின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனந்தரின் வருணை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எவையேனும் 7க்கு விடை தருக. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது தான். சரியா? அதாவது அது வந்து எல்லாமே வந்து 1 வேர்ட்ஸ் மாதிரி வரும். ஆனால் நமக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 2 மார்க் கொடுப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியார் பாடலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கால சமூக நிகழ்வுகள் எழுத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனர் கொல் இடம் சுட்டி பொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் கலை வள்ளலார் மறைவார் கருத்தில் எண்ணியது யாது? மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள் யாது? சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின் வந்து உரைநடையில் இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் நிகழ நாம் செய்ய வேண்டுவன யாவை? அதாவது மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் வரி. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறித்து வருக. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துக்காட்டுக. சரியா? நெக்ஸ்ட் வந்து 4 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதாவது இக்குறப்பாவில் பயின்று வரும் அணியை எழுதுக. அதுக்கப்புறம் ஆசிரியர் பாவின் பொது இலக்கணத்துள் எவையேனும் 4 எழுதுக. பொதுவியல் திணை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருண்மொழி காஞ்சித்துறையை சான்றுடன் தந்து விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கொடுத்து மையத்தை கூறி ஏற்புடைய நயங்கள் 3 எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் தமிழாக்கம் தருக டிரான்ஸ்லேட் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 6 மார்க் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமறு புலவர் வருணிக்கும் செய்திகளை எடுத்து தொகுத்து கூறுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. இயற்கையோடு இயந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வியல் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு இயந்தே இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க. அதுக்கப்புறம் பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபொழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதலை விளக்குக. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. பிம்பம் கதையில் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.